Dear students, yesterday நீங்கள் எழுதியதோட மீதி பார்ட் எழுதிக்கோங்க. Part 2, 2 mark question. 13th question, define moment of a couple. Moment of a couple is equal to force into perpendicular distance. ஓகே, அப்போ மொமெண்ட்டுக்கு கேபிட்டல் எம், ஃபோர்ஸ் எஃப், பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு எஸ். இது மட்டும் எழுதிய போதும், பாஸ் மார்க்குக்கு இதெல்லாம் போதும். 14th question, differentiate convex lens and concave lens. இப்போ இதே மாதிரி டேப்லெட் காலம் போட்டுக்கோங்க. கான்வெக்ஸ் லென்ஸு, கான்கேவ் லென்ஸு. ஃபஸ்ட்டு ஒன் திக்கர் இன் தி மிடில் திக்காக இருக்கும், அப்போ அதுலையே தின்னர் இன் தி மிடில் கான்கேவ் லென்ஸுக்கு. செகண்ட் ஒன் கன்வர்ஜிங் லென்ஸு, இது டைவர்ஜிங் லென்ஸு. தேர்ட் ஒன் மோஸ்ட்லி ரியல் இமேஜஸ், பேப்பரில் கேட்ச் பண்ண முடியும், அதில் என்ன எழுதுனா விர்ச்சுவல் இமேஜஸ். ஃபோர்த் ஒன் ஹைப்பர் மெட்ரோபியா, இது மயோபியா, அதாவது ட்ரீட் பண்ணுறது. கான்வெக்ஸ் லென்ஸு ஹைப்பர் மெட்ரோபியா ட்ரீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். அது எழுத முடியலன்னா அட்லீஸ்ட் இந்த வேர்ட்ஸையாவது எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் 15 ஸ்டேட் பாய்ல்ஸில். இப்போ அக்கார்டிங் டு பாய்ல்ஸில் அப்படி எழுதலாம், இல்லை பாய்ல்ஸில் ஹெட்டிங் போட்டு கூட எழுதலாம். அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், இதுதான் எழுதணும், ஃபஸ்ட் இதுதான் எழுதணும். அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வால்யூம் ஆஃப் எ கேஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் ப்ரெஷர். இவ்வளோ போதும். ஓகேயா, இப்போ வோல்ட்டுக்கு வி, அதுக்கு பிறகு இந்த மேலே இருக்குல்ல, இதாக இருக்குல்ல, இந்த ஃபார்மில் எழுதலாம். வால்யூம் அதுதான் வி, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் இருக்குல்ல, அதுதான் இப்படி ப்ரொபோர்ஷன் போட்டு 1/, ஓகே, ப்ரெஷருக்கு பி. ஸோ பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இது எழுதிய பிறகு தான் அந்த ஃபார்மில் எழுதணும். ஓகே, ஃபார்மில் எழுதுறது கூட 1 மார்க் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் 16 கெமிஸ்ட்ரி கொஸ்டின். ஒய் டஸ் தி ரியாக்ஷன் ரேட் ஆஃப் எ ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆன் ரைசிங் தி டெம்பரேச்சர்? இப்போ டெம்பரேச்சர்னால எப்படி ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்? இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இந்த கொஸ்டினை பார்த்தோம், ஒய்ன்னு வந்தாலே ஆன்சரில் பிகாஸ் வரும் இல்லையா? ஸோ இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு அண்டர்லைன் பண்ணியிருக்கல, எவ்வளோ எழுதணும், பார்த்து எழுதணும், கொஸ்டின் பேப்பரை பார்த்து எழுதியா போதும். பிகாஸ் ஹீட் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி டு பிரேக் மோர் போன்ஸ், இதுதான் ஆன்சர். ஹீட்டுனால போன்ஸ் பிரேக் ஆகும், நிறைய போன்ஸ் கிடைக்கும். ஓகே, இது எப்படி பார்த்து நீங்கள் எழுதியா மட்டும் போதும். ஓகே, இன்றைக்கி இவ்வளோ போதும். இதுவரை நோட்ஸ் எழுதி படிக்கணும், ரொம்ப ஈஸியாக தான் நான் கொடுத்துருக்கு. இதை மட்டும் இந்த கொஸ்டின் பேப்பரை மட்டும் படித்தாலே பாஸ் பண்ணலாம், கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். ஓகே.